பிரபல நிறுவனமான நெஸ்லே குழந்தைகளுக்கான உணவு பவுடர் ஃபார்முலாவை திரும்ப பெறுவதாக வந்துள்ள அறிவிப்பு பலரை பீதியடைய செய்திருக்கிறது. பின்னணி என்ன பார்க்கலாம். கிட்கேட் முதல் நெஸ்கெஃபே வரையிலான தயாரிப்புகளை தயாரிக்கும் நெஸ்லே நிறுவனம் பிரான்ஸ், ஜெர்மனி உட்பட பல ஐரோப்பிய நாடுகளில் தனது குழந்தை உணவு பவுடர் ஃபார்முலாவை திரும்ப பெற்றுள்ளது. அதில் செருலைட் என்ற நச்சுப் பொருள் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் கண்டறியப்பட்டுள்ளதாகவும் இதனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பால் பவுடர்களை திரும்ப பெறுவதாக நெஸ்லே அறிவித்துள்ளது. SMA, BE, BA மற்றும் NAN ஃபார்முலாக்கள் உட்பட தனது சில குழந்தைகள் ஊட்டச்சத்து பொருட்களின் தொகுப்புகள் இதில் அடங்கும். குழந்தைகளுக்கான ஃபார்முலா பால் என்பது 12 மாதங்களுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு தாய்ப்பாலுக்கு மாற்றாக வழங்கப்படும் ஒரு சத்தான உணவாகும். நெஸ்லேவின் ஃபார்முலாவில் செருலைட் இருப்பது உறுதி செய்யவில்லை. இருப்பினும் லேசான சந்தேகம் எழுந்துள்ளதால் உடனடியாக நெஸ்லே இதை திரும்ப பெற்றுள்ளது. குழந்தைகளின் பாதுகாப்பு மற்றும் நல்வாழ்வே எங்கள் முதன்மையான முன்னுரிமை என்று நெஸ்லே தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நோய் பாதிப்பு எதுவும் உறுதியாகவில்லை என்றாலும் இந்த பவுடரை வைத்திருப்போர் குழந்தைகளுக்கு தர வேண்டாம் என நெஸ்லே தெரிவித்துள்ளது. செருலைட் இருக்கும் உணவுப் பொருட்களை எடுத்துக்கொண்டால் 1 முதல் 6 மணி நேரத்திற்குள் உடல்நிலை பாதிப்பு ஏற்பட்டு வாந்தி, குமட்டல் உள்ளிட்டவற்றை ஏற்படுத்தும் என தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சமைப்பதன் மூலமாகவோ, கொதிநீரை பயன்படுத்துவதன் மூலமாகவோ அல்லது குழந்தைகளுக்கான பால் தயாரிக்கும் போதோ இந்த நச்சுப் பொருள் செயலிழக்கவோ அழிக்கப்படவோ வாய்ப்பில்லை என்று பிரிட்டனின் உணவு தர முகமையால் தெரிவிக்கப்பட்டுள்ளது.